அன்பிற்கினியவர்களே, வீரரை போல என்னோடு இருக்கின்றார். போர்க்களத்தில் தனியாக நின்று எதிரிகளால் சூழப்பட்ட வீரன் தன் பக்கம் உயரமான வலிமை மிக்க பயமற்ற மகாவீரன் தோளோடு தோள் நிற்பதை உணர்கிறான். அந்த ஒரு உருவம் மட்டுமே போதும். எதிரிகளின் அம்புகள், வாள்கள், கூச்சல்கள் அனைத்தும் வீணாகும். எரேமியாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த வீரர். உலகம் முழுவதும் பயம் எல்லா பக்கமும் கத்தினாலும், துரோக நண்பர்கள் சதி செய்தாலும், அடி, அவமானம், சிறை எதுவும் அவரை தொட முடியாது. நாம் இன்று தனியாக உணரும் நேரங்கள் ஏராளம். வேலையில் சக ஊழியர்கள் நமக்கு எதிராக பேசும்போது, குடும்பத்தில் உறவினர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத போது, சமூகத்தில் நம் நல்ல எண்ணங்கள் பழிக்கப்படும் போது நாம் நினைவில் கொள்வோம், நாம் தனியல்ல. நம் பக்கம் வலிமை வாய்ந்த வீரர் நிற்கிறார். அவர் நம் பயத்தை தன் கேடயத்தால் மறைக்கிறார். அவர் நம் கண்ணீரை துடைத்து நம் கால்களை உறுதிப்படுத்துகிறார். எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம் வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் அவருடைய பலத்தில் நிலைத்திருக்கும். இன்று நம் போர்க்களம் எதுவாக இருந்தாலும் தோளோடு தோள் நிற்கும் அந்த வீரரை நோக்கி நிமிர்ந்து நிற்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எம் பலவீனமான நாட்களில் உமது பலத்தை எம்மில் பொழியும். ஆமேன்.